Good morning, children. Today we are going to see about the third part of a lesson, that is erosional landforms formed by the underground water. Underground water லால எந்தெந்த landforms வந்து form ஆகிறது அப்படிங்கிறதான் today we are going to see. That is the erosional landforms formed by underground. What is underground water? Underground water is nothing but in the earth surface மேல இருக்க அந்த ராக்ஸ்ல வந்து ஹோல்ஸோ இல்லை கிராக்ஸோ இந்த விரிசலோ இல்லை அந்த துவாரமோ ஏற்பட்டால் அதிலிருந்து வாட்டர் உள்ளே போய் அந்த லேண்ட் சர்ஃபேஸில் அது அப்படியே தேங்கிடும். அதுதான் தட் இஸ் வாட் இஸ் நோன் அஸ் அண்டர் கிரவுண்ட் வாட்டர். எப்படின்னா இந்த earth surface மேலே இருக்க ராக்கில் ஹோல்ஸோ கிராக்ஸோ இஃப் இட் ஹேப்பன்ஸ் த்ரூ தட் வாட்டர் என்டர் அண்ட் இட் கெட் டெபாசிட்டட் ஆன் தி earth surface. That is what is known as the underground water. So இந்த அண்டர்கிரவுண்ட் வாட்டர் வந்து நிறைய லேண்ட்ஃபார்ம்ஸை வந்து இட் கிரியேட்ஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த எரோஷன் டேக்ஸ் பிளேஸ். எரோஷன் எதனால் முதல்ல நடக்குதுன்னா பிகாஸ் ஆஃப் த ப்ராசஸ் ஆஃப் சொல்யூஷன். கரைக்கிறதுனால மண் வந்து கரையிறதுனால தான் த எரோஷன்ஸ் கரைஞ்சி அது அப்படியே வந்து எரோட் ஆகி போகிறது. எரோஷன் த மோஸ்ட் எரோஷன் டேக்ஸ் பிளேஸ் எதனால்? டியூ டு த ப்ராசஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ். கரையிறதுனால தான் இந்த எரோஷன்ஸே நடக்குது. ஸோ when rainwater mixes with carbon dioxide and enter into a limestone region, it dissolves and destroys much of the limestone. இந்த rainwater வந்து carbon dioxide ஓட mix ஆகும்போது அது limestone region ஏரியால என்டர் ஆகி அங்கே இருக்க எல்லா அந்த சுண்ணாம்பு பாறைகள் எல்லாம் என்ன ஆகுது, அப்படியே கரைச்சி டிஸ்ட்ராய் ஆகி எரோட் பண்ண ஆரம்பிக்குது. when rainwater mixes with carbon dioxide ஓட மிக்ஸ் ஆகி அது லைம்ஸ்டோன் ரீஜியனில் என்டர் ஆகும்போது அதில் இருக்க எல்லா லைம்ஸ்டோனும் அப்படியே டிசால்வ் ஆகி கரைஞ்சி டிஸ்ட்ராய் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி டிஸ்ட்ராய் ஆகுறதுனால தான் நிறைய லேண்ட்ஃபார்ம்ஸு இதில் ஃபார்ம் ஆகுது. அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிற லேண்ட்ஃபார்ம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெரரோசா, லாப்பீஸ், ஜிங்க் ஹோல்ஸ், ஸ்வாலோ ஹோல்ஸ், டோலைன்ஸ், யூவால்வ்ஸ், போல்ஜஸ், caves and caverns are formed. So இந்த மாதிரி limestone regionல வாட்டரோட கார்பன் டை ஆக்சைடு மிக்ஸ் ரெயின்வாட்டரோட மிக்ஸ் ஆகி டிசால்வ் ஆகி அங்கே இருக்க லைம்ஸ்டோன்ஸ் எல்லாம் கரைஞ்சா what it leads to landform like this such as terrarosa, lapis, sinkhole, swallow holes, dolines, uvals, polgers, caves and caverns are formed like this. So what is first terrarosa? Terrarosa means what? Deposition of red clay soil in the surface of the earth due to the dissolution of limestone content in the rocks. In the limestone area la irukra and the limestones வந்து regionல அப்படியே dissolve ஆகி solution கரைஞ்சி அது வந்து red clay deposit earth surface மேல படியும். ஸோ அந்த தான் என்னதுன்னா டெரரோசா. ஸோ இந்த லைம்ஸ்டோன் பாறைகள் சுண்ணாம்பு பாறைகள் கரைஞ்சி அது ஒரு டெபாசிஷனாக ஒரு இடத்துல ரெட் கிளே சாயிலாக எர்த்தோட சர்ஃபேஸில் டெபாசிட் ஆகும். ஸோ தட் இஸ் வாட் அ டெரரோசா. ஏன் அது ரெட் கலரில் இருக்குன்னா பிகாஸ் ஆஃப் தி presence ஆஃப் அயன் ஆக்சைடு. பிகாஸ் ஆஃப் தி presence ஆஃப் அயன் ஆக்சைடு அதனால தான் இந்த சாயில் வந்து இட் பிகம் ரெட் இன் கலர். So the next one is when the joints of the limestone rocks are corrugated by groundwater, long furrows are formed. These are called lapis. Lapis na enna corrugated அப்படின்னா என்ன, கரடு முரடான இந்த லைம்ஸ்டோன் பாறைக்கு நடுவில் இந்த கிரவுண்ட் வாட்டர் வந்து உள்ளே போகும்போது இட் வில் கிரியேட் தி லாங் ஃபரோஸ். அரிப்பு குடைவுகள் அப்படின்னு குடைவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் அது அப்படியே வந்து அரிச்சு ஒரே குடைகள் மாதிரி குகை மாதிரி அப்படியே ஃபார்ம் ஆகும். ஸோ லாங் ஃபரோஸ் ஆர் ஃபார்ம்டு, அரிப்பு குடைவுகள் அப்படின்னு சொல்லி ஃபார்ம் ஆகும். இந்த பேரு தான் என்னன்னா தட் இஸ் லாப்பீஸ். What is that lapis? When joints of the limestones are corrugated. Corrugateனா அந்த கரடுமுரடா இருக்கிற பாறைக்குள்ள limestone பாறைக்குள்ள நிலத்தடி நீர் புகுந்து போகும்போது அது லாங் ஃபரோஸ் ஒரு அரிப்பு குடைவுகளை வந்து ஏற்படுத்தும். அது that is what is known as lapis. Then next is a funnel shaped depression formed due to the dissolution of limestone rock is called zinc holes.
இந்த லைம்ஸ்டோன்ஸ் பாறைகள்லாம் அரிப்பு எடுத்து அப்படியே டிசால்வ் ஆகும்போது ஒரு ஃபனல் ஷேப் மாதிரி ஃபார்ம் ஆகும், ஒரு குழி மாதிரி அப்படியே குழியாக ஃபனல் ஷேப்னால் எப்படி இருக்கும் இப்படி. ஸோ இந்த மாதிரி குழியாக ஒன்று ஃபார்ம் ஆகும், அதுக்கு பேர் தான் என்னென்னா ஜிங்க் holes. A funnel shaped depression formed எதனால ஃபார்ம் ஆகும், dissolution of limestone கரையும் போது அது funnel shaped depression-ஆ ஒரு funnel மாதிரி ஷேப் அப்படியே ஃபார்ம் ஆகும். That is what is known as the zinc holes. Next is the caves or halos that are formed by the dissolution of limestone rocks. Okay, what is this? Caves and halos are formed. And the caves எப்படிங்க ஃபார்ம் ஆகுறதுனா by the dissolution of limestones. Okay, இந்த caves-ங்கிறது குகைகள், அதே மாதிரி இந்த caverns அப்படிங்கிறது என்னது, கேவர்ஸ் அப்படிங்கிறது வந்து நிலத்தடி கேவ்ஸ், அதாவது குகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. கேவ்ஸ்னா குகைகள், இந்த கேவர்ஸ் அப்படிங்கிறது என்ன, நிலத்தடி குகைகள். ஸோ இது ரெண்டும் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்மாஸ்பரிக்கில் இருக்க கார்பன் டை ஆக்சைடு வந்து வாட்டரோட மிக்ஸ் ஆகும்போது கார்போனிக் ஆசிட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுறது. ஸோ இந்த கார்போனிக் ஆசிட் வந்து இந்த லைம்ஸ்டோன் பாறைகளை வந்து அப்படியே என்ன ஆகும், அரித்திடும். அந்த அரிக்கிறதுனால தான் இந்த குகைகளும் இந்த நிலத்தடி குகைகளும் நமக்கு உருவாகிறது. This is how caves and caverns are formed. How the caves and caverns are formed? Caves na குகைகள், கேவர்ன்ஸ்னா நிலத்துக்கு கீழே இருக்கிற அந்த குகைகள். ரெண்டுமே when the atmospheric carbon dioxide it mixes with the water it forms a carbonic acid. இந்த carbonic acid இந்த limstones எல்லாம் அரிக்கிறதுனால இந்த கேவ்ஸும் இந்த நிலத்தடி கேவ்ஸும் ஃபார்ம் ஆகுறது. ஸோ இந்த நிலத்துக்கு கீழே இருக்க அந்த ஃப்ளோஸ் இந்த கேவ்ஸில் வந்து அப்படியே ஒரே ரெகுலராக எல்லாமே இர்ரெகுலராக அதோட நில அமைப்பு வந்து இருக்குமா. This is what about the caves. Okay, so first we'll see about once again the erosional landforms by underground water. Underground water I already told you what is on the surface of the rock. அந்த ராக்ல வந்து ஒரு ஹோல்ஸோ கிராக்கோ வந்து அது மூலமா வாட்டர் என்டர் ஆகி அந்த வாட்டர் கீழே போய் எர்த் சர்ஃபேஸில் டெபாசிட் ஆகிறது தான் அண்டர் கிரவுண்ட் வாட்டர். ஸோ மெயினாக இந்த எரோஷன் எதனால் நடக்கலாம், பிகாஸ் ஆஃப் த ப்ராசஸ் ஆஃப் சொல்யூஷன். இந்த கரைகிறது அப்படிங்கிற ஒரு தன்மையினால தான் எரோஷன்ஸ் இஸ் டேக்கிங் பிளேஸ். அண்ட் when the rainwater mix with carbon dioxide ஓட மிக்ஸ் ஆகும்போது அந்த limestone regionல உள்ள எல்லா limestone பாறைகளும் அப்படியே டிசால்வ் ஆகி கரைஞ்சி அதுதான் என்னது this will be destroyed. So in the destroy ஆறதுனால it will creates to many land forms. நிறைய land forms வந்து create பண்ணுது. என்ன மாதிரி land formsனா terrarosa, lapis, sinkhole, swallow holes, dolens, U-walls, polges, caves and caverns are formed. இதெல்லாம் வந்து இந்த கரையிறதுனால இது ஃபார்ம் ஆகுறது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டெரரோசா அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இந்த டெரரோசா இஸ் அ டிபாசிஷன் ஆஃப் ரெட் கிளே. இந்த லைம்ஸ்டோன் ரீஜியனில் லைம்ஸ்டோன் கரைஞ்சி ஒரு ரெட் கலர் சாயிலாக டெபாசிட் பண்ணும், அதுதான் என்னது டெரரோசா. இந்த ரெட் கலர் இஸ் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் அயர்ன் ஆக்சைடு. தென் when the joints of the limestone rocks are corrugated, இந்த கரடுமுரடான அந்த லைம்ஸ்டோன்ல கிரவுண்ட் வாட்டர் உள்ளே என்டர் ஆகிட்டு ஒரு லாங் ஃபரோ மாதிரி ஃபார்ம் ஆகும், அரிப்பு குடவுகள் மாதிரி ஃபார்ம் ஆகும். திஸ் இஸ் வாட் கால்ட் லாப்பிஸ். அண்ட் ஃபனல் ஷேப்டு டிப்ரெஷன் ஃபார்ம்டு. இந்த லைம்ஸ்டோன் டிசால்வம் ஆகும்போது கீழே ஒரு ஃபனல் ஷேப்பில் ஒரு டிப்ரெஷன் ஃபார்ம் ஆகும், அதுக்கு பேர் தான் என்ன, ஜிங்க் ஹோல்ஸ். தென் நெக்ஸ்ட் இஸ் caves or halos that are formed by the dissolution. இல்ல caves இல்லனா caverns. அது எப்படின்னா அட்மாஸ்பரிக் கார்பன் டை ஆக்சைடு ஏரோட மிக்ஸ் ஆகி கார்போனிக் ஆசிட் ஆகுது. இந்த கார்போனிக் ஆசிட் வந்து இந்த லைம்ஸ்டோன் ராக்ஸை வந்து அப்படியே எரோட் பண்ணுது, அரிச்சிடுது. அதனால கேவ்ஸும் நிலத்தடி கேவ்ஸும் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த நிலத்தடி கேவ்ஸில் உள்ள அந்த ஃப்ளோஸ் வந்து ஒரே ஷேப்ஸ் ரெகுலராக இருக்காதோ, irregular ஃப்ளோராக இருக்குமா. Next we are going to see about glaciers and types of glaciers. What is first glaciers? A glacier is a large mass of ice.
that moves slowly over the land. Large mass of ice or large mass of ice வந்து அப்படியே வந்து லேண்டில் ஸ்லோவாக மூவ் ஆகிறது தான் என்னது glaciers. From its எங்கேருந்து அது உருவாகி வரும் from its place of accumulations. அது எங்கே அப்படியே குவிஞ்சிருக்கோ அப்படியே ஐஸ் அப்படியே மலை போல் குவிஞ்சிருக்கோ அந்த இடத்துல இருந்து அது மாஸ் ஆஃப் அது ஒரு பெரிய மாஸ் ஆஃப் ஐஸ் வந்து அப்படியே மூவ் ஆகி லேண்டில் ஸ்லோவாக மூவ் ஆகி வருது தான் தட் இஸ் அ கிளேஷியர். அந்த எந்த இடத்துல இந்த திஸ் இஸ் வாட் இஸ் known as the river of ice. What is that? Glacier is a large mass of ice move on slowly on the land over the land from its place where they accumulate ஆயிருக்கோ அது குவிஞ்சிருக்கும் அந்த இடத்துல இருந்து அப்படியே ஸ்லோவாக பெரிய mass of ice வந்து மூவ் ஆகி வருது லேண்டில் தான் that is what are known as the river of ice. Next, the place of accumulation. So எந்த இடத்துல அந்த ஐஸ் நிறைய குவிஞ்சிருக்கோ அக்யூமுலேட் ஆயிருக்கோ அந்த இடத்துக்கு பேரு snow field. Then the height above the which there is a permanent snow cover. Higher altitude na என்ன that is height or latitudes. So the higher altitudeல permanent snow அப்படியே உறைஞ்சு கவர் ஆகி இருக்கிறதுக்கு பேரு தான் என்னது snow line. What is the snow line children? ஒரு higher altitudeல permanent snow அப்படியே கவர் ஆகி இருக்கிறது தான் that is what is known as snow line. Next is the gradual transformation of snow into granular ice. So கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா அந்த ஐஸ் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே வரும். அது என்னது கிரானுலர் ஐஸ். கிரானுலர் ஐஸ்னா டைனி பீசஸ் ஆஃப் ஐஸ். அது அப்படியே என்னாகும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே வரும். அண்ட் ஃபைனலாக ஒரு இடத்துல போய் அப்படியே அது ஒரு பனி பாறையா கிளேஷியரா அப்படியே சாலிட் கிளேஷியர் ஐஸா பனி பாறையா மாறிடும். So then next one is the mass of ice creates pressure at its bottom. So the glacier எப்படி மூவ் ஆகுதுன்னா அந்த that is pressure at its bottom of the generate the heats. அந்த ஐஸ் பிளாக்ஸ்க்கு கீழே வந்து அப்படியே வெயிட்டாக இருக்கனால it will give on pressure அழுத்தம் கொடுக்கும் போது அது that will generate a heat. அது வந்து ஹீட்டை வந்து ஜெனரேட் பண்ணுறோம். அதனால் அந்த கிளேஷியர்ஸ் உருகி அது ஸ்டார்ட் மூவ் பண்ண ஆரம்பிக்குது. This is what is glacier. What is a glacier? Once again I will tell you, a glacier is a large mass of ice that moves slowly. Large mass of ice landல ஸ்லோவாக மூவ் ஆகுறது from its where it accumulate. எந்த இடத்துல அது அக்யூமுலேட்லேருந்து இருக்கிற இடத்துலேருந்து இது ஸ்லோவாக மூவ் ஆகுறது லேண்டுக்கு. தட் இஸ் known as river of ice. ஸோ அந்த அக்யூமுலேட் ஆகிற பிளேஸுக்கு பேர் ஸ்னோ ஃபீல்டு. அப்புறம் ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் வந்து பெர்மனெண்ட்டாக ஸ்னோ வந்து அப்படியே கவர் ஆகிருக்கிறதுக்கு பேர் ஸ்னோ லைன். ஸோ இந்த கிராஜுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த ஸ்னோ வந்து கிராஜுவலாக சின்ன சின்ன பீஸா அதுக்கு பேர் தான் என்னது ஃபர்ன். ஃபர்ன் ஆர் நிவி அப்படின்னு சொல்லுவாங்க. அது சின்ன சின்ன பீஸா அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஃபைனலாக என்னாகும் ஒரு இடத்துல ஒரு பெரிய பனி பாறையாக அப்படியே ஸ்டே ஆகிடும். ஸோ இந்த எப்படி வந்து இந்த கிளேஷியர்ஸ் மூவ் ஆகுதுன்னா அதோட அந்த ஸ்னோவாக் வந்து அப்படியே டிப்ரெஷன் ஒரு அழுத்தம் கொடுக்கும்போது கீழே அதனால ஹீட் ஜெனரேட் ஆகி அந்த கிளேஷியர் ஸ்டார்ட்டாக மெல்ட் ஆகி உருக ஆரம்பித்து அதை அப்படியே மூவ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ types of glaciers. Glaciers are broadly divided into two types based on the place of அது எந்த இடத்துல அது உருவாகிறது அதை பொறுத்து இந்த கிளேஷியர்ஸை வந்து ரெண்டா டிவைட் பண்ணுறாங்க. ஒன் இஸ் கான்டினென்டல் கிளேஷியர், அனதர் ஒன் இஸ் தி வேலி கிளேஷியர். கான்டினென்டல் கிளேஷியர்னா என்னது? the ice the sheet of ice covers vast area. ஒரு கான்டினென்ட்ல அப்படியே நிறைய வாஸ்ட் ஏரியாவை ஷீட் ஆஃப் ஐஸ் கவர் பண்ணி இருந்துச்சுன்னா that is called the continental glaciers. What is continental glaciers? thick sheet of ice or பெரிய sheet of ice that covers the vast areas. நிறைய ஏரியாவை கான்டினென்ட்ல ஃபுல்லாக அது கவர் பண்ணி இருந்ததுன்னா that is what continental glacier. இதுக்கு எக்ஸாம்பிள் you can give Antarctica. அண்டார்டிகாவில் ஃபுல் ஐஸால் தான் அது உறைஞ்சிருக்கும். that is sheet of ice. example is Antarctica. valley glaciers எங்கன்னா snow covered mountain ranges.
மவுண்டன் ரேஞ்சஸ் அப்படியே ஸ்னோ கவர்டாக இருக்கும், அதுலேருந்து உருகி வர அந்த ரிவர்ஸ் தட் இஸ் வாட் அ கிளேஷியர்ஸ். தட் அந்த மாதிரி டைப் வந்து பேர் வேலி கிளேஷியர்ஸ். ஸ்னோ கவர்ட் மவுண்டன் ரேஞ்சஸ்லேருந்து அந்த கிளேஷியர்ஸ் வந்து வர்றது பேர் வேலி glaciers. So what is valley glaciers? Glaciers which takes its origin, அதோட எங்க உருவாகிறது, ஸ்னோ கவர்ட் மவுண்டன்ல இருந்து அது உருவாகி வருது, அதுக்கு பேர் என்னது, valley glaciers. So glaciers and type of glaciers we see in this topic. Erosional landforms, அந்த erosional landform underground waterனால என்னென்ன landforms உருவாகுது, and glaciers and type of glaciers we have seen. Children, now we'll see about the depositional work of wind. What is first wind? Wind is when air blows at horizontally at or near the earth surface. Horizontal earth surface கிட்ட அது வீசுச்சுனா that is called a wind. When air blows horizontally at or near the earth surface, yeah, that is what is called wind. So depositional landforms of wind. So அந்த wind அடிக்கிறனால என்ன மாதிரி வந்து deposition ஆகி என்ன மாதிரி landforms ஃபார்ம் ஆகிறது அப்படிங்கிறது தான் depositional landforms of wind. Okay, when the deposition happens, எப்போ இருக்கும்னா deposition occurs when the speed of wind is reduced by the pressure of obstacles தடங்கல்கள் இந்த bush இல்ல வந்து forest rock structureனால அந்த காத்தோட வீசுறதுக்கு அந்த காற்றை தடை பண்ணுச்சுன்னா obstacles ஆச்சுன்னா அப்போ அது என்ன ஆகும், the deposition will occur. Okay, the speed of wind is reduced. காற்று வந்து அதோட காற்று பேசுகிற வேகம் வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னா எதனால், இந்த தடங்கள்னால புஷ் புதர் காடு இல்லை ராக் ஸ்ட்ரக்சர்னால அது வந்து தடங்களாகி ஸ்லோவாக காற்று வீசுச்சுன்னா அப்போ என்ன ஆகும், டெபாசிஷன் வில் அக்கர். Then the sediments carried by the wind get deposited. So அந்த ஸ்லோவாக அந்த டெபாசிட் பண்ணுறது இந்த செடிமெண்ட்ஸை எந்த இடத்துல அது வந்து it will deposit பார்த்தீங்கன்னா windward and leadsward side of the obstacle. இந்த obstacles வந்து காற்று அடிக்கிற சைட்லையோ இல்லை அதுக்கு மறுபக்கமோ இந்த obstaclesல இந்த செடிமெண்ட்ஸை வந்து this wind will deposits. Then next ஆகும், so sand dunesனா என்னன்னா during the sandstorm மணல் காற்று வந்து வீசும்போது ஃபாஸ்ட்டாக வீசும்போது என்ன ஆகும், அந்த டெசர்ட்ஸில் இந்த சாண்ட்ஸ்டோன் மணல் காற்று வீசும்போது விண்ட் கேரிஸ் காற்று வந்து அப்படியே ஒரு லோட் ஆஃப் சாண்டை வந்து கொண்டு வரும். ஸோ when the speed of wind decreases, ஸோ அந்த மணலில் அது காற்று ஸ்பீடாக வீசும்போது கொண்டு வரும்போது அந்த ஸ்பீட் குறைஞ்சிருச்சுன்னா அது என்ன பண்ணும், அந்த மணல்களை ஒரு இடத்துல அப்படியே டெபாசிட் பண்ணிடும். அந்த அமௌண்ட் அந்த மவுண்டன் மாதிரி அந்த இல்லைனா அந்த ஹில் கேன் டெபாசிட்டட். ஸோ தீஸ் மவுண்ட் ஆர் ஹில் ஆஃப் சாண்ட் ஆர் கால்ட் சாண்ட் டியூன்ஸ். சாண்ட் டியூன்ஸ்னால் டெசர்ட்டில் காற்று வந்து ஃபாஸ்ட்டாக வீசும்போது அதாவது மணல் காற்று வீசும்போது அது தன்னோட லோட் ஆஃப் சாண்ட் அப்படியே வந்து கொண்டு வரும். அந்த ஸ்பீடு அந்த காற்றோட ஸ்பீடு குறைஞ்சிச்சுன்னா அது என்ன பண்ணும், அந்த அமௌண்ட் ஆஃப் சாண்ட் வந்து அது கொண்டு வந்த மணல் காற்றில் கொண்டு வந்த சாண்ட்ஸ் வந்து ஒரு இடத்துல டெபாசிட் ஆகிடும். இதுக்கு பேர் தான் திஸ் மவுண்ட் ஆர் ஹில் ஆஃப் சாண்ட் இஸ் கால்ட் சாண்ட் டியூன்ஸ். ஸோ இந்த சாண்ட் டியூன்ஸால் ஃபார்ம் ஆகிற நிறைய லேண்ட் ஃபார்ம்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பார்ச்சன்னா ஒரு தனியாக ஐசோலேட்டட் பண்ண ஒரு சாண்ட் டியூன்ஸ், தனியாக இருக்கிற ஒரு மண் குவியல். அது எப்படி இருக்கும்னா அந்த சாண்ட் டியூன்ஸ் வந்து இட் வில் பி ஜென்டில் ஸ்லோப். காற்று அடிக்கிற சைடு வந்து அது அப்படியே ஜென்டில் ஸ்லோப்பாக இருக்குமா, அதோட காற்றோட மறுபக்கம் எப்படி இருக்குமா, ஸ்டீப் ஸ்லோப்பாக இருக்குமா. தட் இஸ் வாட் a பர்ச்சன்ஸ் இஸ் a isolated crescent shaped sand tube. தனியாக இருக்கிற ஒரு crescent shade ஆஃப் ஷேப், இந்த ஆஃப் மூன் ஷேப்பில் crescent ஷேப்பில் ஃபார்ம் ஆகிற சாண்ட் டியூன்ஸ். ஓகே, ஸோ அது எப்படி இருக்கும்,
இருக்கும் அதோட காற்றடிக்கிற சைடில் அது வந்து ஸ்டீப் ஜென்டில் ஸ்லோப்பாக இருக்கும், அதுக்கு காற்றோட மறுபக்கத்தில் ஸ்டீப் ஸ்லோப்ஸாக இருக்கும். திஸ் இஸ் வாட் ஆர் பாச்சன்ஸ். And next if you taste transverse dunes, they are asymmetrical in shape. அது என்னமா இருக்கும், அந்த ஷேப் வந்து ஒரு சீரான ஷேப்பாக இருக்காதான், ஒரு அப்படி அது அசெப்ட்ரிமிக்கல், அதான் இரெகுலர் ஷேப்ஸாக இருக்குமா. தே ஆர் ஃபார்ம்ட் பை எப்படி எதனால இந்த டிரான்ஸ்ஃபர் டியூன்ஸ் ஃபார்ம்னா சேம் டைரக்ஷனில் தொடர்ந்து ஒரு வாட்டி காற்று ஃபாஸ்ட்டாகவும் இல்லை சில சமயம் ஸ்லோவாகவும் அடிக்கும் போது இந்த டிரான்ஸ்ஃபர் டியூன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ டிரான்ஸ்ஃபர் டியூன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும், தே ஆர் அசெப்ட்ரிமிக்கல் இன் ஷேப், சீரான ஒரு ரெகுலர் ஷேப்பில் இருக்காது, ஒரே சைடில் சேம் டைரக்ஷனில் காற்று வந்து ஃபாஸ்ட்டாகவும் ஸ்லோவாகவும் மாறி மாறி அடிக்கும் போது இந்த டிரான்ஸ்வர்ஸ் டியூன்ஸ் வில் பி ஃபார்ம்டு. அடுத்தது லாங்கிடியூட்னல் டியூன்ஸ். லாங்கிடியூட்னல் டியூன்ஸ் ஆர் லாங் நேரோ ரிட்ஜஸ் ஆஃப் ஸ்டாண்ட். அது எப்படி இருக்குமா, அந்த லாங்கிடியூட்னல் டியூன்ஸுங்கிறது வந்து நேரோவா குறுகிய மணர் தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க, குறுகி அப்படி. இந்த சாண்ட் டியூன்ஸ் யூஸ்வலி ஹவ் இட் வில் பி சில்ட்ரன், ஸோ இப்படி இருக்கும் தானே இந்த மண் சாண்ட் டியூன்ஸ். ஆனால் இந்த this longitudinal how it will be long நேரோவா அப்படியே லாங்கா குறுகிய ஒரு மணல் தொடரா இருக்குமா. அது காற்று எந்த திசையில வீசுதோ அதுக்கு இணையா அப்படியே அது காணப்படும். அதுதான் இந்த longitudinal dunes. Then next losses. Lossesனா ஒரு vast ஏரியால deposit of slit and porous-னா அப்படியே மணல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த அதிகமான அந்த ஒரு பெரிய ரீஜியனில் இந்த ரொம்ப சாஃப்டான மணலை வந்து நுண்ணியமாகவும் அது சாஃப்டாகவும் இருக்குது அந்த மணலை அப்படியே டெபாசிட் பண்ணுறதுக்கு பேர் தான் losses. What is that? The losses are refers to the deposit of fine silt. அப்படியே ஒரு மென்மையான ஒரு மணல், அதை வந்து போரஸ்னா அப்படியே நுண்ணியமாக இருக்குமா, அதை வந்து வாஸ்ட் ரீஜியனில் டெபாசிட் பண்ணுறது தான் இந்த losses. So where you can see this losses, you can see this in extensive deposit on northern and western China and Pampas, Argentina, in Ukraine and in the Mississippi Valley of central states, United States. These places you can see the losses. And this is about what is wind. Wind is what? When the wind blows horizontally near the earth's surface and it is called the wind. Then what is that? Deposition occurs when the speed of wind reduced by the presence of obstacles. What are the obstacles? Bushes, forests and rock structures. These are the obstacles. In the obstacles naala wind slow aayna then it will deposit. So in the sediments of deposits where we can see the windward side and leeward side of the obstacles. Then what is sand dunes? In desert areas during sandstorm manal காற்று வீசும்போது that wind carries a load of sand. When the speed குறைஞ்சும் போது it will deposit the sand. So these mountain மாதிரி இருக்கு அல்ல hill மாதிரி இருக்கு அந்த sand is called the sand dunes. இந்த மாதிரி நிறைய type of dunes sand dunes landforms இருக்கு. That is Birchen is isolated crescent shapeல இருக்கிற ஒரு sand dunes. They have gentle slope on the windward side and steep slope on the windward side is steep and the leeward side is gentle. Okay, then transfer dunes, they are symmetrical is not ஒரு சீரான ஒரு ஷேப்ல இருக்காது. So they are formed, how they are formed? In the same direction, alternate மாறி ஃபாஸ்டான காற்றும் அந்த மெதுவான காற்றும் சேம் டைரக்ஷன்ல மாறி அடிக்கிறதுனால ஏற்படுறது தான் இந்த transfer dunes. And longitudinal dunesனா என்னமா, அது குறுகிய ஒரு மணல் தொடர், காற்று எந்த வீசுதோ அந்த சைடு தான் இதுவும் காணப்படும். Then losses என்ன? Losses is a vast areaல fine sand or deposit பண்றது தான் losses. Where can you see? You can see in these areas. And the next one we are going to see about the features by wind erosion. Wind erosionsனால என்ன வந்து landform features form ஆகுது. That first one is mushroom rocks, next one is the inselbergs and third one is the yodens. What is mushroom rocks? When a rock in the bottom is soft, rock ஓட bottom வந்து சாஃப்டா இருக்கும்போது sand ladder அந்த மணல் காற்று அதோட அந்த
கீழ்ப்பகுதியை தொடர்ந்து அது அரிச்சிட்டே இருக்கும். wind blows against it, அது மேலே அந்த கீழ்ப்பகுதியில் விண்டு ப்ளோ ஆகிட்டே இருக்கும்போது இட் wears down, அப்படி என்னாகும், அது அப்படியே அரிப்பு எடுத்து அது அப்படியே அரிச்சிடும். ஸோ பை த கான்ஸ்டன்ட் வியரிங், தொடர்ந்து இந்த மாதிரி அரிக்கிறதுனால அந்த பாட்டம் என்ன ஆகும், இட் கெட்ஸ் எரோடட், அந்த பாட்டம் மட்டும் தான் எரோட் ஆகும், டாப்பில் அப்படியே என்ன மஷ்ரூம் ஷேப் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ that is what is known as mushroom rocks. when the sand laden, அந்த மணல் காற்று இந்த பாறையோட கீழ்ப்பகுதியில் சாஃப்டான பாறையில் தொடர்ந்து அரிக்கும் போது அந்த கீழ்ப்பகுதி எரோடாகி அது மஷ்ரூம் ஷேப்பில் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். தட் இஸ் வாட் அ மஷ்ரூம் ராக்ஸ். தென் இன்சல்பர்க்ஸ்னால் என்னென்னா, இது வந்து ஒரு தீப்பொறி இக்னீஷியஸ் பாறைகள், தட் இஸ் தீப்பொறி பாறைகள் வந்து இது ரொம்ப ஹார்டாக இருக்கனால அது சீக்கிரம் வந்து எரோட் ஆகாது. ஸோ இந்த சாஃப்ட் ராக் மாதிரி மஷ்ரூம் ராக் மாதிரி இது எரோட் ஆகாது. ஸோ அது சுற்றி இருக்கிற இடம் எல்லாம் அப்படியே எரோட் ஆகி இது மட்டும் ஒரு தனித்து அப்படியே உயர்ந்து காணப்படுமா. தட் இஸ் வாட் அ இன்சல்பர்க்ஸ். சர்டன் ஹார்ட் ராக்ஸ் லைக் இக்னீஷியஸ் ராக்ஸ் ஆர் மோர் ரெசிஸ்டன்ட், விண்டால் அது சீக்கிரமாக அரிக்கப்படாது. ஸோ அதனால் அது ஐசோலேட் ஆகி அது சுற்றி இருக்கிற இடத்தெல்லாம், தட் இஸ் ஐசோலேட்டட் ரெசிடியல் ஹில் ரைசிங் அப்ரப்ட், அப்படியே வந்து உயர்ந்து நிற்குமா. தன்னோட சரௌண்டிங்ஸ் ஏரியாஸ் எல்லாம் அது எரோட் பண்ணாலும் இது மட்டும் அப்படியே தனித்து உயர்ந்து நிற்கும். தட் இஸ் வாட் அ இன்சல்பர்க்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் யார்டன்ஸ். யார்டன்ஸ்னா இன் ஆரிட் ரீஜன்னா அப்படியே ஒரு வறண்ட பிரதேசங்களில் காணப்படுற அந்த ராக்ஸ் வந்து ஹார்ட் அண்ட் சாஃப்ட் லேயர்ஸாக இருக்குமா. ஹார்டாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். அந்த ராக் ஹவு இட் வில் பி in a vertical structure, vertically இருக்குமா. both it consists of hard and soft layers. So what is Yarden's children? இதுல the when wind blows over the rocks, the soft layer வந்து erode ஆயிடும், அந்த hard layer வந்து அப்படியே erode ஆகாம அது வந்து irregular shape-ஆ form ஆயிடுமா, crest-ஆ form ஆகும். These are called the Yardens. Once again I tell you what is Yardens. arid region என்னதுமா, வறண்ட பிரதேசங்களை காணப்படுற அந்த வெர்டிக்கல் ராக் சாஃப்டாகவும் ஹார்டாகவும் இருக்கும். ஸோ விண்டு வந்து அப்படி காற்று வீசும்போது சாஃப்ட் வந்து எரோட் ஆகி அந்த ஹாட் பிளேஸ் மட்டும் அப்படியே வேற ஒரு ஷேப்பில் மாறிடும். தீஸ் ஆர் கால்ட் தி யார்டன்ஸ். டுடே வில் see about the assignment. Today's assignment is learn about glacier and its types. Okay? Types. Thank you children. I hope you have understood the concept. Thank you. Have a nice day.